அன்பிற்கினிய ஆசிரியர் தோழமைகளை UGTRB நியமன தேர்வு அழகு 9ல நாட்டுப்புறவியல் குறித்த செய்திகளை, நாட்டுப்புற பாடல் குறித்த செய்திகளை இன்றைய காணொலியில் பார்க்கலாம். நாட்டுப்புறவியல் இயற்கையோடு இயைந்து வாழும் சமுதாயத்தின் ஒட்டுமொத்தமான உணர்ச்சிகளை பிரதிபலிப்பது நாட்டுப்புறவியல் ஆகும். நாட்டுப்புற பாடல்கள், ஆடல்கள், கூத்துக்கள், கைவினை கலைகள், விளையாடல்கள், கதைகள், பாடல்கள், கதைப்பாடல்கள், விடுகதைகள், பழமொழிகள் முதலானவை வாயிலாக நாட்டுப்புற மக்களின் சிந்தனைகள், உணர்ச்சி பிரதிபலிப்புகள் வெளிப்படுகின்றன எனலாம். 1846ஆம் ஆண்டுக்கு முன்பு வரை நாட்டுப்புற இலக்கியங்கள் தனிப்பெயரால் குறிப்பிடப்படவில்லை. வில்லியம் ஜான் தாம்சன் என்ற அறிஞரே இப்பாடல்களை குறிக்க தனி வார்த்தையை முதலில் பயன்படுத்துகின்றார். முதலில் ஆங்கிலேயர்கள் தான் இந்நாட்டுப்புற பாடல்களை தொகுப்பதில் ஆர்வம் காட்டினர். தமிழ்நாட்டுல இருந்ததை விட மேலை நாடுகள்ல தான் இந்த நாட்டுப்புற பாடல்களை தொகுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வருது. ஆங்கிலேயர் ஆட்சியில் சென்னை மாகாணத்தில் கலெக்டராக இருந்த பர்சி மாக்வீன் என்ற ஆங்கிலேயர் பணம் கொடுத்து நாடோடி பாடல்களை மிகுதியாக சேகரித்தார். பர்சி மாக்வீன் அப்படிங்கிறவரு சென்னை மாகாணத்தோட அப்போதைய கலெக்டரா இருந்தவர். நிறைய இந்த நாட்டுப்புற ஆய்வுல ஈடுபடுறாரு. இங்கனும் பலர் முயன்று அறுதின் தேடி நாட்டுப்புற பாடல்களை தொகுத்தனர். அண்மை காலத்தில் மதுரை பல்கலைக்கழகம் 30 ஆண்டுகளுக்கு மேலாக நாட்டுப்புற கலா ஆய்வில் ஆய்வுகளை நடத்தி அரிய செய்திகளையும் பாடல்களையும் வெளிக்கொண்டு வந்துள்ளது. நாட்டுப்புறவியலின் அருமையை தமிழகத்திற்கு சார்லஸ் இ. கவர்னர், த ஃபோக் சாங்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா, ஹச். ஒயிட்ஹெட், The Village Gods of South India, Herman Jensen's Classified Collection of Tamil Proverbs, M.B. Yamano, Studies in the Folk Tales of Indian Kotas, A. Lazarus Dictionary of Proverbs ஆகிய ஆங்கிலேயர்களே உணர்த்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நாட்டுப்புற வியல் அப்படிங்கிற ஒரு துறை இன்னைக்கு இவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கு காரணம் கண்டிப்பாக ஆங்கிலேயர்களோட பங்களிப்பு ரொம்ப முக்கியம். சார்லஸ் இ. கவர்னர், ஹச். ஒயிட்ஹெட், ஹெர்மன் ஜென்சன், எம்பி எமனோ, லாசரஸ், இந்த 5 பேரும் என்ன பண்றாங்கன்னா இந்த நாட்டுப்புறவியலோட பல்வேறு கூறுகளை, நாட்டுப்புற பாடல்கள், தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய நாட்டுப்புற பாடல்கள் குறித்து சார்லஸ் இ. கவர்னரும், த வில்லேஜ் காட்ஸ் ஆஃப் சவுத் இந்தியாங்கிற பேர்ல ஒயிட்ஹெட்டும், கிளாசிஃபைடு கலெக்ஷன் ஆஃப் தமிழ் ப்ராவர்ப்ஸ், பழமொழிகள், பழமையான பழமொழிகளின் தொகுப்பு, ஹெர்மன் ஜென்சன், அடுத்து எம்பி எமினோ ஸ்டடீஸ் ஆஃப் த ஃபோக் டேல்ஸ் இன் இந்தியா தோடாங்க அந்த மலைவாழ் மக்களோட பழமையான நாட்டுப்புற கதைகள் குறித்த தொகுப்பையும், லாசரஸ் அப்படிங்கிறவர் பழமொழிகளின் அகராதியையும் அவங்க தயாரிச்சு கொடுத்திருக்காங்க. இவங்க எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் நாட்டுப்புறவியலோட சிறப்பு தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரிய வந்துச்சு. தமிழில் நாட்டுப்புற இலக்கியங்களில் முதல்களில் பாடல்களில் சிறந்தது என்ற கருதப்பட்ட நிலை இருந்து வந்தது நோக்கத்தக்கது. ஆரம்ப காலத்துல நாட்டுப்புற வியல் அப்படின்னு சொன்னாலே, நாட்டுப்புற இலக்கியம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு நினைவுக்கு வருவது நாட்டுப்புற பாடல்கள் தான். இன்னைக்கு கூட பெரும்பாலும் நாட்டுப்புற பாடல்கள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமான ஒண்ணு. எளிய நடை, அழகான சொல்லாட்சி, அழகான ஓசை நயம், இது எல்லாத்துலயும். ஆனா பின்னாலதான் யோசிக்கிறாங்க, நாட்டுப்புற இலக்கியம் அப்படிங்கிறதுல பழமைய இலக்கியங்கள் வருது, அந்த காலத்து கதைகள் வருது, அடுத்து இன்னும் சொல்ல போறப்ப அந்த சிறுதெய்வ வழிபாடு, நாட்டார் வழக்கியல், இது எல்லாம் சேர்ந்ததுதான் நாட்டுப்புறவியல் அப்படிங்கிற அந்த எண்ணம் வர ஆரம்பிச்சிச்சு. இந்நாட்டுப்புற இலக்கியங்களை கருவூலங்களாக பாதுகாத்து தொகுத்தவர்கள் பலராவர். இந்த நாட்டுப்புற இலக்கியங்கள் எல்லாத்தையும் பொக்கிஷம் மாறியானவை, இதெல்லாத்தையும் விட்டுறக்கூடாது. ஏன்னா ஏட்டில் எழுதப்படாத இலக்கியங்கள், காற்றோடு காற்றாக கலந்து போகக்கூடிய வாய்மொழி இலக்கியங்கள். அதனால இது எல்லாத்தையும் தொகுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆரம்ப காலத்துல ஆங்கிலேயர்கள் முயற்சி பண்ணாங்கன்னா, தமிழ்நாட்டில் தமிழறிஞர்கள் யாருமே இதுக்கான முயற்சி எடுக்கலைன்னா நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட பட்டியல்கள் அப்படியே இங்க கொடுத்திருக்காங்க பாருங்களேன். அன்னகாமு அவர்கள் ஏட்டில் எழுதா கவிதைகள் அப்படிங்கிற தலைப்புல நாட்டுப்புற இலக்கியங்களை பத்தி ஆய்வுகளை நடத்தி நூல் வெளியிட்டு இருக்கார். கீவா ஜெகநாதன் அவர்கள் நாடோடி இலக்கியம், மலையருவி அப்படிங்கிற பேர்ல நாட்டுப்புற இலக்கியங்களை தொகுத்திருக்கிறாரு. வானமாமலை, வீரபாண்டிய, காத்தவராய, முத்துப்பாட்டன் கதை பாடல்களை தொகுத்திருக்கிறாரு. தமிழண்ணல் தாலாட்டு பாடல்கள், தமிழ்நாட்டில் வழி வழியாக வழங்கி வரக்கூடிய தாலாட்டு பாடல்களை தொகுக்கிறாரு. ஆறு அழகப்பன் தாலாட்டு 500ன்ற பேர்ல 500 தாலாட்டு பாடல்களை தொகுத்து நூலா வெளியிட்டிருக்கிறாரு. வள்ளியப்பா அவர்கள் பாமர மக்களின் பரம்பரை பாடல்கள், முன்னோர்கள் காலம் காலமாக பாடி வரக்கூடிய பாடல்கள் அப்படின்ற தலைப்புல நூல் எழுதியிருக்கிறாரு. டி.என். சுப்பிரமணியம் காட்டு மல்லிகை அப்படிங்கிற பேர்ல நூல் எழுதியிருக்கிறாரு. தூரன் அவர்கள் காற்றிலே மிதந்த கவிதைங்கிற பேர்லையும், சாவே சுப்பிரமணியம் தமிழில் விடுகதைகள் அப்படிங்கிற பேர்லையும், மணலி சோமன் அவர்கள் நாட்டுப்புற பாடல்கள் என்ற பெயர்லையும், மே சுந்தரம் நாட்டுப்புற பாடல்கள் என்கிற பெயர்லையும்,
நாதன் மலைநாட்டார் பாடல்கள் என்ற பெயர்லையும், அருணாச்சலம் தாலாட்டு இலக்கியங்கிற பெயர்லையும் நூல்கள் எழுதி நாட்டுப்புற இலக்கியத்தை எனக்கு இந்த அளவுக்கு வளர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க எல்லாம் ரொம்ப முக்கியமானவர்கள். இவர்களுள் வானமாமலையை தமிழக நாட்டுப்புறவியலின் தந்தை என்று அறிஞர்கள் கூறுவார். ரொம்ப முக்கியமான செய்தி. தமிழக நாட்டுப்புறவியலின் தந்தை அப்படின்னு சொன்னா திரு வானமாமலை அவர்கள். அவர்களோட நூல் தான் அந்த வீரபாண்டிய, காத்தவராய, முத்துப்பாட்டன் கதை பாடல்கள் எல்லாத்தையும் தொகுத்திருக்க. வானமாமலையை நாட்டுப்புறவியலை தமிழகத்தில் தனியொரு துறையாக வளர்த்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய தமிழ் நாட்டுப்புறவியல் கழகம் திண்டுக்கல்லில் 1982ஆம் ஆண்டில் இந்திய தமிழாசிரியர் மன்ற கருத்தரங்கின் போது உருவானது. இதில் அகத்தியலிங்கம் தலைவராகவும், தேக்கமலை இயக்குநராகவும், ஆரூர் ராமநாதன் அமைப்பாளராகவும் இருந்து செயல்பட்டனர். அப்ப இந்திய நாட்டுப்புறவியல் கழகம் அப்படிங்கிற ஒண்ணு வந்து திண்டுக்கல்ல இயங்கிட்டு இருக்கு. 1982ல இருந்து அது செயல்பட்டு இருக்கு. இந்திய தமிழாசிரியர் மன்றத்துல போதுதான் இது வந்து உருவாக்கி இருக்காங்க. இதுக்கு வந்து அகத்தியலிங்கம் தலைவராக இருந்திருக்காரு. தேக்கமலை இயக்குநராகவும், ஆரூர் ராமநாதன் அமைப்பாளராகவும் இருந்து செயல்பட்டிருக்காரு. அன்றிலிருந்து தான் வந்து இந்த துறை வந்து இவ்வளவு விரைவா வளர தொடங்குச்சு அப்படிங்கிறாங்க. 1961ஆம் ஆண்டு மதுரையில் நாட்டுப்புறவியல் கழகம் தொடங்கப்பட்டது. இதன் தலைவராக என்மன் செல்வம் அவர்களும், துணைத் தலைவர்களாக தமிழண்ணல், சரஸ்வதி, வேணுகோபால் ஆகியோரும், செயலராக துளசி ராமசாமி ஆகியோரும் இருந்து பணியாற்றினர். அதற்கு முன்பாகவே நாட்டுப்புறவியல் கழகம் அப்படிங்கிற ஒண்ணு 1961லேயே தமிழ்நாட்டுல தொடங்கி சிறப்பா நடத்திட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. நாட்டுப்புறவியல் பரந்துபட்ட துறையாக விளங்குகிறது. மானிட சமுதாயத்தின் அனைத்து வழக்காறுகளுடன் நாட்டுப்புறவியல் பின்னி பிணைந்துள்ளதால் இவ்வனைத்து துறைகளுடன் நாட்டுப்புறவியல் தொடர்பு கொண்டுள்ளது. மேலும் மானிடவியல், சமூகவியல், வரலாற்றியல், தத்துவவியல், மொழியியல் உள்ளிட்ட பல இயல்களுடன் இந்த நாட்டுப்புற இயல் ஆய்வு செய்யப்பட்டு வருவது நோக்கத்தக்கது. இது ஒரு தனித்த துறையா பார்க்க முடியாது. இது அனைத்து துறைகளோடையும் நெருங்கியமான தொடர்புல உள்ளது. ஏன்னா மக்களோட வாழ்வியலை பத்தி பேசுது. வாழ்வியலுக்குள்ள வரலாறு அடங்கும், புவியியல் அடங்கும், சமூகவியல் அடங்கும், தத்துவவியல் அடங்கும், மொழியியல் அடங்கும், வரலாற்றியல் அடங்கும். இது அத்தனை துறைகளையும் நாட்டுப்புற இயலை இணைத்து நம்ம ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. நாட்டுப்புறவியலை பற்றிய ஆய்வுகள், நூல்கள் அதிகமாக இன்று வெளியிடப்பட்டு வருவது நோக்கத்தக்கது. நாட்டுப்புறவியலின் பல்வேறு துறைகளை பற்றிய தனி நூல்களை தந்தவர் திருநெல்வேலி மாவட்ட நாட்டுப்புற பாடல்கள் ஒரு சமுதாய பார்வை என்ற தலைப்பில் ஆய்வு செய்து முனைவர் பெற்ற சண்முக சுந்தரம் அவர்கள். இவர் நாட்டுப்புறவியல் ஒரு அறிமுகம், நாட்டுப்புற இலக்கிய வரலாறு, நாட்டுப்புற பாடல்கள், திருமண பாடல்கள், நாட்டுப்புற கதைகள், நாட்டுப்புற சிந்தனைகள் உள்ளிட்ட பல படைப்புகளை படைத்தளித்துள்ளார். தமிழகத்தில் கிராமிய கலைகள் புத்துயிர் பெற வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர் ஜே.ஆர். சுரேந்திரன் ஆவார். இவர் நையாண்டி கிராமிய நடனங்கள், ஸ்ரீ ஆயிரத்தம்மன் ஆற்றுப்படை, நையாண்டி மேளம் உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்து நூல்களை வெளியிட்டுள்ளார். காவடிக்கலை செம்மல், கரகக்கலை பேராசிரியர், நடன சக்கரவர்த்தி, கலைமாமணி என புகழ்பெற்றவர் ஓம் பெரியசாமி ஆவார். இவர் நாட்டுப்புற கலைகளில் சோதனைகள் பல செய்து வெற்றி பெற்றவர். உள்நாட்டு, வெளிநாட்டு மாணவர்களுக்கு காவடி, கரகம், பொய்க்கால் குதிரை போன்ற கலைகளை கற்றுக் கொடுத்து இத்துறைக்கு பொலிவூட்டி வருகின்றார். இவர்களைப் போன்று தே. லூர்து, கே. காந்தி, தமிழவன், தி. நடராசன், பூர்ணிமா சகோதரிகள், கி. ராஜநாராயணன், சு. சக்திவேல், ஆமா சத்தியமூர்த்தி போன்றோரும் இத்துறைக்கு பணியாற்றி வளம் சேர்த்து வருகின்றனர். இத்தனை அறிஞர்கள் நாட்டுப்புறவியல் குறித்த ஆய்வுகளை மேற்கொண்டு நாட்டுப்புறவியல் எனக்கு ஒரு தனித்த துறையாக சிறப்பாக மேம்பட்டு வருவதற்கு காரணமாக அமைஞ்சிருக்காங்க. நாட்டுப்புறவியலை நாட்டுப்புற இலக்கியம், நாட்டுப்புற நம்பிக்கைகள் என கலைகள், நாட்டுப்புற நம்பிக்கைகள் என 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கிறது. இந்த நாட்டுப்புறவியல் அப்படிங்கிற தலைப்பை 3ஆ பிரிக்கிறாங்க. ஒண்ணு நாட்டுப்புற இலக்கியம், அதுக்குள்ள பழமொழி, தாலாட்டு, கதை பாடல்கள் இது எல்லாமே வந்துடும். அடுத்து நாட்டுப்புற கலைகள், நடனங்கள், கரகாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம், பொய்க்கால் குதிரை இந்த மாதிரியான கலைகள் எல்லாமே வந்துடுது. நாட்டுப்புற நம்பிக்கைகள், இந்த சிறுதெய்வ வழிபாடு, கிராமங்களில் இருக்கக்கூடிய பழமையான நம்பிக்கைகள் இது எல்லாத்தையும் இந்த பகுதியில சொல்றாங்க. அப்போ நாட்டுப்புறவியலை பொறுத்த வரைக்கும் நாட்டுப்புற இலக்கியம், நாட்டுப்புற கலைகள், நாட்டுப்புற நம்பிக்கைகள் அப்படின்னு 3 பிரிவா பிரிக்கலாம். இந்த நாட்டுப்புற பாடல்கள், கதைகள், கதைப்பாடல்கள், பழமொழிகள், விடுகதைகள், புராண கதைகள் ஆகியவற்றை நாட்டுப்புற இலக்கிய வகைகளாக அமைகின்றன. நாட்டுப்புற கலைகள், கைவினை பொருட்கள், பழக்க வழக்கங்கள், ஆடல் உள்ளிட்டவை நாட்டுப்புற கலைகள் என்ற வகைகள் அடங்கும். நாட்டுப்புற தெய்வங்களும், திருவிழாக்களும், நம்பிக்கைகளும், விளையாட்டுகளும், மருத்துவம் ஆகியவை நாட்டுப்புற நம்பிக்கைகளுள் அடங்கும். இந்நாட்டுப்புறவியலை செயல் வகை, அறிவியல் வகை, மொழியியல் வகை, இலக்கிய வகை என பகுத்து காண்போரும் உண்டு. இத்துறை மக்களின் மண்ணோடும் மனத்தோடும் தொடர்புடையதாக விளங்கி பொலிவு பெற்று வருகின்றது. இதனை மேலும் வளர்ப்பதும் பாதுகாப்பதும் நமது கடமையும் பொறுப்பும் ஆகும். அடுத்த இலக்கிய வரலாறு நாட்டார் இலக்கியங்கள் பத்தி பேசு. 1846க்கு முன்பு வரை நாட்டுப்புற இலக்கியங்கள் தனிப்பெயரால் குறிப்பிடப்படவில்லை. வில்லியம் ஜான் தாம்சன் என்ற அறிஞரை பாடல்களை குறிக்க தனி வார்த்தையை முதன்முதலில் பயன்படுத்துகின்றார். நாட்டுப்புற பாடல்களில் சொற்களின் ஒழுங்குமுறையை பார்க்க முடியாது.
ஆயின் காட்டாற்று வெள்ளம் போல மலை அருவியாய் பொங்கும் தன்மை எது? இலக்கியம் அழகுணர்வை காட்டும். நாட்டுப்புற இலக்கியம் அழகோடு வாழ்க்கையின் யதார்த்தத்தையும் காட்டுவன. இசையை துணைக்கருவியாய் கொண்டு மனதில் பதிந்துவிடும் ஆற்றல் நாட்டுப்புற பாடல்களுக்கு உண்டு. தமிழ்நாட்டில் பட்டி தொட்டிகளில் நாட்டுப்புற பாடல்கள் மிகுதியாக வழங்குகின்றன. ஆங்கிலேயர்கள் இவற்றை தொகுப்பதில் ஆர்வம் காட்டினர். ஆங்கிலேயர் ஆட்சியில் சென்னை மாகாணத்தின் கலெக்டராக இருந்த மர்சி மாக்பீன் என்ற ஆங்கிலேயர் காசு கொடுத்து நாடோடி பாடல்களை மிகுதியாக சேகரித்தார். இது போன்று பலர் முயன்று அரிதின் தேடி தொகுத்தனர். அண்மை காலத்தில் மதுரை பல்கலைக்கழகம் 30 ஆண்டுகளுக்கு மேலாக நாட்டுப்புற கள ஆய்வில் ஆய்வுகளை நடத்தி அரிய செய்திகளையும் பாடல்களையும் வெளிக்கொண்டு வந்துள்ளது. தொல்காப்பியம் குறிப்பிடும் பிசி, முதுமொழி, குறிப்பு மொழி மூன்றும் நாடோடி இலக்கிய வகை சார்ந்தவர் என்பர். தொல்காப்பியர் காலத்திலேயே இந்த நாட்டுப்புற விளக்கம் இருந்திருக்கு. பிசி, முதுமொழி, குறிப்பு மொழி அப்படின்னு சொல்லி அந்த நாட்டுப்புற வகையை தொல்காப்பியர் குறிப்பிடுறாரு. தொல்காப்பியம் பன்னத்தியின் இலக்கணம் கூறும் போது பாட்டிடை கலந்த பொருளவாகி பாட்டின் இயல பன்னத்தி இயல்பே என கூறும் கிவா ஜெகநாதன் அவர்கள் பன்னத்தி என்ற பெயரால் தொல்காப்பியர் குறிக்கும் இலக்கிய வகை நாடோடி பாடல்களே என்கிறார். அந்த பன்னத்தி அப்படிங்கிறது ஒரு பக்கம் நிலையாமல் வாழாமல் ஊர் ஊராக இடம்பெயர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நாடோடிகளின் பாடல்களை தான் பன்னத்தி அப்படின்னு சொல்லி தொல்காப்பியர் குறிப்பிடுறார். தனது மலை அருவி அப்படிங்கிற நூல்ல இந்த செய்தியை கிவா ஜெகநாதன் அவர்கள் பகிர்ந்திருக்கிறாரு. நாட்டுப்புற பாடல்களில் பல வகை உண்டு. தொழில் பாடல், உணர்ச்சி பாடல், இன்பப் பாடல், விளையாட்டு பாடல், குழந்தை பாடல், கருத்து பாடல், கதை பாடல் என 7 வகையாக பகுப்பர். இப்பகுப்பு முறை பாடல்களின் தோற்றம், உள்ளீடை அடிப்படையாக கொண்டு அமைகிறது. சிலப்பதிகாரத்தில் நாட்டுப்புற பாடல்கள் அமைந்துள்ளன. காணல் வரி, ஆற்று வரி, சார்த்து வரி, நிலை வரி, முறிவரி, வேட்டுவ வரி, ஐச்சியர் ஊர்சூழ் வரி, வல்லைப்பாட்டு போன்றவை நாட்டுப்புற பாடல்களின் அடிப்படையில் பிறந்தவையே ஆகும். வரி என்றால் ஒரு வகை கூத்துக்கும் பாடலுக்கும் பொதுவாக வழங்கும் பெயரை. இதனை அடியார்க்கு நல்லார் உரை விரிவாக விளக்கும். அப்ப இந்த நாட்டுப்புற இலக்கியத்தை பத்தி சங்க இலக்கியங்களுக்கு காலத்துக்கு முன்பாகவே நிறைய நூல்கள் பேசியிருக்கு. அதுல குறிப்பா சிலப்பதிகாரத்துல இந்த நாட்டுப்புற கலை வடிவங்களை நிறைய இடத்துல நம்ம பார்க்க முடியும். தமிழ் காப்பியங்களில் அவ்வத்திணையில் வாழும் மக்கள் பாடும் பாடலாக சுட்டுவது நாட்டுப்புற பாடல்களே. காப்பியங்கள் எழுதுறப்போ நகர வர்ணனை, நாட்டு வர்ணனை அதெல்லாம் பத்தி நம்ம எழுதணும் இல்லையா? அப்படி எழுதுறப்போ அந்தந்த நிலத்தில் வாழக்கூடிய மக்கள் பாடும் பாடலாக சுட்டக்கூடிய பாடல்கள் அனைத்துமே நாட்டுப்புற பாடல்கள், அந்த நிலத்திற்கே உரிய பாடல். சிற்றிலக்கியங்களில் பள்ளு பாடல்களும் குறவஞ்சியில் வரும் குறத்திப்பாட்டு இவையாவும் நாடோடி பாடல்களே. பொருளற்று எதிகை மோனை மட்டுமே பெற்று அமையும் நாட்டுப்புற பாடல்கள் உள்ளன. தத்தக்கா, புத்தக்கா, தவளைச்சோறு நாட்டுப்புற பாடலுக்கு தனி இலக்கணம். இதெல்லாம் எடுத்துக்காட்டா சொல்றாங்க. இந்த தத்தக்கா, புத்தக்கா, தவளைச்சோறு இந்த மாதிரியான எதுகை மோனை மட்டும் வச்சு பாடக்கூடிய பாடல்களும் இருக்கு. இதுக்கு பெரிய அளவுல பொருள் சொல்ல முடியாது. ஓசை தான் இங்க முக்கியத்துவம் பெறுது அப்படிங்கலாம். ஆனா அதுக்காக ஓசை மட்டும்தான் முக்கியமா, பொருள் இல்லைன்னா பொருள் நிறைந்த பாடல்களும் இருக்கு. ஆனா ஆரம்ப காலத்துல ஓசைக்கு தான் அவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஏன்னா நினைவுல வச்சுக்கிறதுக்கு சுலபமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. நாட்டுப்புற பாடலுக்கு தனி இலக்கணம் இல்லை என்றாலும் காதால் கேட்கும் ஓசை நயத்தால் இது தாலாட்டு, ஏற்றப்பாட்டு, உப்பாரிப்பாட்டு என அறிய முடிவதே இவற்றின் இலக்கணம் எனலாம். நாடோடி பாடல்களும் இலக்கிய பாடல்களுக்கும் அடிப்படை வேறுபாடு இரண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு இலக்கிய தரத்தில் அமைந்த ஒரு மரபு இலக்கியத்துக்கும் மரபு இலக்கண அடிப்படையில் அமைந்த பாடல்களுக்கும் நாடோடி பாடலுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு பாக்குறப்போ 2 வேறுபாடை சொல்றாங்க. நாடோடி பாடல்கள் படிப்பதை விட பாடும்போதுதான் இன்பம் தரும், இனிமை பயக்கும். நாடோடி பாட்டை படிக்கிறதை விட பாடுறப்போ அந்த ஓசை இன்பம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப சுகமா இருக்கும். அதே மாதிரி நாடோடி பாடல்களை திரும்ப திரும்ப கூறிய அடிகளே வரும். இலக்கிய பாடல்கள் இவ்வாறு அமையும் சுமைக்கணும். அது நூலோட குற்றமாயிடும். 10 வகை குற்றத்துல கூறியது குரல் அப்படிங்கிற குற்றமாயிடும். அதை செய்ய மாட்டாங்க. ஆனா நாட்டுப்புற பாடல்கள்ல கூறிய வரிகளை திரும்ப திரும்ப ஒரு நினைவுல எளிதா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. குழந்தை பாடல், தாலாட்டு பாடல் வேறு, குழந்தை பாடல் வேறு. குழந்தை இல்லையே என இயங்கும் குழந்தை வரம் வேண்டி வரும் பாடல்கள் குழந்தை பாடல்கள். தாலாட்டு பாடல்ங்கிறது குழந்தையை தூங்க வைக்கிறதுக்காக குழந்தையின் கவனத்தை பெறுவதற்காக பாடப்படக்கூடியது தாலாட்டு பாடல். பெரும்பாலும் தூங்க வைப்பதற்காக தான் தாலாட்டு பாடல் பாடிட்டு இருக்கோம். அப்ப குழந்தை பாடல் வேற, தாலாட்டு பாடல் வேற, இந்த வித்தியாசம் தெரியணும். குழந்தை வரம் வேண்டி பாடும் பாடல்கள் தான் குழந்தை பாடல்கள் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி ரொம்ப மனதை நெகிழ வைக்கக்கூடிய 2 பாடல்களை சான்றா கொடுத்திருக்காங்க பாருங்க. கிண்ணியில போட்ட சொற்றை கீறி தின்ன பிள்ளை இல்லை, ஊருக்கு போகையிலே உடன் வர பிள்ளை இல்லை. இப்பாடலில் பிள்ளை இல்லாத தாயின் சோகம் வெளிப்படுகிறது. மெழுகு வைத்த வீட்டுக்குள்ள விளையாட பிள்ளை இல்லை, கூட்டி வைத்த வீட்டுக்குள்ளே குப்பை போட பிள்ளை இல்லை. வீடுனா குழந்தை இருந்தா தானே அது அழகு. அந்த குழந்தை இல்லாத வீடை ஒரு தாய் தனது வருத்தத்தை சோகமா கலந்து பாடுறா. இது குழந்தை பாடல் வகை மேல அடங்கும். தாலாட்டு பாடல், தாள் எனின் நாக்கு, நாக்கை எசைத்து பாடுவதால் தாலாட்டு என்ன. காட்டு கரும்பே, மன்னிக்கணும், காட்டு கரும்பே கண்ணே, கனிவில்லா செங்கரும்பே, வேலி கரும்பே கண்ணே, விலையில்லா மாணிக்கமே.
காதல் பாடல்கள் அப்படின்னு பார்க்குறப்போ தமிழ்நாட்டு காதல் பாடல்கள், நாட்டுப்புற பாடல்கள், காதல் பாடல்கள் குறைவாகவே கிடைத்துள்ளன. காதலன் காதலியை தனியாக சந்திக்க நினைக்கின்றான். இடையூறுகள் ஏராளம். நொந்து வெந்து போனான் காதலன். ஆனால் நமக்கு கிடைத்த ஒரு அருமையான பாடல், ரொம்ப அழகான பாடல். ஆலமரம் உறங்க அடிமரத்து கிளி உறங்க உன்மடிமேல் நான் உறங்க உலகம் பொறுக்கலையே. நாம 2 பேரும் விரும்புறது இந்த உலகத்துக்கே பொறுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு போது ஆதங்கத்தோட பாடுறான். ஊரெல்லாம் உறங்கியும் மரம் உறங்கியும் கிளி உறங்கியும் வக்கடை பேசும் மனிதர்கள் உறங்கவில்லையே என வாடுகின்றான். ஏன்னா இரவு குறியில சந்திக்கணும்னு நினைக்கிறான். மனிதர்கள் முடிச்சிருந்தா பார்க்க முடியாது இல்லையா? அதனால இந்த பாடல் வந்து இவ்வளவு வருத்தத்தோட பாடப்பட்டிருக்கு. அடுத்து, கார வீட்டு திண்ணையிலே கறிக்கு மஞ்சள் அரைக்கையிலே என்ன பொடி போட்டானோ இழுத்தரைக்க முடியலையே. தலைவி பாரா அந்த காதல் இயக்கத்தை. நான் வந்து கறிக்குன்னா உணவுக்கு மஞ்சள் அரைச்சிட்டு இருக்கேன், என்ன பொடி போட்டான்னு தெரியல, இழுத்து அரைக்க முடியல, நினைவெல்லாம் அவனோட சிந்தனையெல்லாம் அவனோட நினைப்பாவே இருக்கு, அதனால என்னால என்னோட வேலையை செய்ய முடியலையே அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு தலைவியோட இயக்கத்தையும் இங்க பதிவு செய்யறாங்க. தொழில் பாடல். வேலையில் சோர்வறியாதிருக்க பாடும் பாடல்கள் தொழில் பாடல்கள். ஒருவர் தொழில் தேடி போய் பட்ட பாட்டை கூறும் பாடல். வேலை இல்லாத ஒருத்தன் வேலைக்காக அலையிறான். அப்படி வேலை அவனுக்கு கிடைக்கவே இல்லை. அவன் எங்கெல்லாம் வேலை தேடி அலைஞ்சான், என்னெல்லாம் பாடுபட்டான் அப்படிங்கிறத ரொம்ப யதார்த்தமா பாடியிருக்காங்க பாருங்களேன். பஞ்சம் பிழைக்க ரெங்கோனுக்கு போய் பட்டேனம்மா பாடலாம், பட்ட பாட்டையெல்லாம் விட்டு சொன்னேன்னா பகவானுக்கே ஏற்காதம்மா. நான் பட்ட பாடலாம் சொன்னா கடவுளுக்கே கேட்க முடியாது, அவ்வளவு வருத்தம் இருக்கு அப்படின்றான். வேலை செய்யும் போது மேஸ்திரி நாடகம் ஒரு பாடல் வெளிப்படுகிறது. கல் உடைக்கையிலே பல்லெல்லாம் போச்சம்மா, களைக்காடு போனேனம்மா, கணக்கு குறைஞ்சதால களக்காட்டு மேஸ்திரி கட்டி வைத்து அடித்தானம்மா. ஒவ்வொரு இடத்துக்காக இவன் வேலைக்கு போறான், ஒவ்வொரு இடத்துலயும் பிரச்சனை, அதை வரிசையா போறான். கல்லுடைக்க போகையில பல்லெல்லாம் போயிருச்சான். சரி, களைக்காடு போனா கணக்கு குறைஞ்சதுனால அந்த கணக்காடு மேஸ்திரி கட்டி வச்சு அடிச்சிருக்கான், நான் எங்க போவேன் அப்படின்னு சொல்லி வருத்தத்தோட பாடுறான். இது ரெண்டுமே தொழில் பாடல் வகைமைக்குள்ளதான் இருக்குது. ஒருத்தன் தொழிலுக்கு வேலை இல்லையேன்னு பாடுறான், ஒருத்தன் கிடைச்ச வேலையில நினைக்க முடியலையேன்னு வருத்தப்பட்டு பாடுறான். விளையாட்டு பாடல்கள். விளையாடும் போது எளிமை கருதி பாடப்படும் பாடல்கள். சடுகுடு கபடி விளையாட்டின் போது பாடுவாங்க இல்லையா? மாப்பிள்ளை மண்ணாங்கட்டி மாப்பிள்ளை, அரை காசு வெற்றிலைக்கு கதிக்கெட்ட மாப்பிள்ளை. வேடிக்கை பாடல்களை மிகுதியாக உள்ளன விளையாட்டு பாடல. வாட வெற்றிலை வதங்க வெற்றிலை வாய்க்கு நல்லால, குருவி குடைந்த கொய்யாப்பழம் கொண்டைக்கு நல்லால, அதோ பாரு மைனா ஆஸ்பத்திரி கொய்னா, அப்பா பேரு நைனா நான் போறேன் சைனா. தெலுங்கின் தாக்கத்தில் தோன்றிய நாட்டுப்புற பாடல் இது. ஏன்னா தந்தையை வந்து நைனா என்று அழைப்பது தெலுங்கு வட்டார வழக்கு. உப்பாரி அப்படின்னு பாக்குறப்ப இறந்தவரின் பெருமையை ஒப்பிட்டு பாடி அழுவதால் உப்பாரி ஆயிடுச்சு. கணவன் இறந்து விட்டான், தான் செய்த பாவம் தான் அவனை கொன்று விட்டதோ என வருந்துகிறாள் ஒரு பெண். இவ்வளவு வருத்தமான பாடல்கள் பாருங்க. உப்பாரி பாடலை கேட்டு அழுகாத மனிதர்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். காசிக்கு போனதுண்டு நான் கைவிளக்கை தொட்டதுண்டு, கைவிளக்கை தொட்ட பாவம் என் கணவனுக்கு பட்டதம்மா. மதுரைக்கு போனதுண்டு நான் மணிவிளக்கை தொட்டதுண்டு, மணிவிளக்கை தொட்ட பாவம் என் மன்னவனை பட்டதம்மா. பக்தி பாடல்கள். இறைவன் மீது பாடப்படக்கூடிய பாடல்கள். ஆதியிலே அமைந்த சக்தி எங்கள் முத்து மாறி அம்மா, ஆள்கிறாளாம் பூமியெல்லாம் சிங்கத்து மேல் ஏறி. தஞ்சாவூர் ராசாவுக்கு எங்கள் முத்து மாறி அம்மா, சஞ்சலத்தை தீர்த்தவளாம் சிங்கத்து மேல் ஏறி. கேலி பாடல்கள். நகைச்சுவை பாடல்கள், நையாண்டி பாடல்கள், நாட்டுப்புற பாடல்கள் நிறைய இருக்கும். அதுல ஒரு உதாரணம் கொடுத்துருக்காங்க. காலையில எந்திரிச்சு கைகால சுத்தம் பண்ணி கால்படி கல்லு குடிக்காமல் இருக்கின்றவன் கழுதைக்கு சமானம் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய பாடல ஒரு உதாரணமா கொடுத்திருக்காங்க. நாட்டுப்புற பாடல்களில் ஏலேலோ, ஐலசா, தங்கரத்தினமே, பொன்னுரத்தினமே, தங்கமே தங்கம், சாமி, ராசாத்தி, குட்டி போன்ற வார்த்தைகள் மிகுதியாக வரும். இவை தவிர நாட்டுப்புற கதைகள், விடுகதை, வில்லுப்பாட்டு, பழமொழிகள் நாட்டுப்புற இலக்கியத்தில் இடம்பெறுகின்றன. இப்போது கிடைக்கும் பாடல்கள் பெரும்பாலும் 300 ஆண்டுகளுக்கு உட்பட்டதாகவே இருக்க முடியும் என்பர். ஏன்னா அதற்கப்புறம் அந்த தலைமுறை இல்லை, அதனால அந்த பாடல்கள் நமக்கு கிடைக்கல. நாட்டுப்புற இலக்கியங்கள் நம் கிராம பண்பாட்டின் சின்னங்கள், அவற்றை போற்றுவதும் பாதுகாத்தலும் வளர்த்தலும் நமது கடமையாகும் அப்படின்னு முடிக்கிறாங்க. அடுத்த இலக்கிய வரலாறு நாட்டுப்புற பாடல்கள் பத்தி சொல்றப்போ, நாட்டுப்புற பாடல்கள் இசையை கட்டாயம் பெற்றிருக்கும். தாளம், ஓசை ஆகியவற்றை பெற்றிருந்தாலும் இலக்கண வரம்பிற்குள் அடங்காது. இசைக்காக வந்த சொற்களே திரும்ப திரும்ப வரும். இதனை இலக்கண நூலார் மடக்கணி என்பார். மீண்டும் மீண்டும் ஒரே செய்தியை திரும்பி திரும்பி மடக்கி சொல்றதுனால அதை வந்து அணிவகை மேல பாக்குறப்போ மடக்கணி அப்படிங்கிறாங்க. மோனை, இயைபு, மடக்கு ஆகியவை இடம்பெறாத நாட்டுப்புற பாடல்களே இல்லை எனலாம். ஏன்னா ஓசை இன்பம் அங்க ரொம்ப முக்கியம். அதனால இந்த மோனை, இயைபு, மடக்கு இதெல்லாம் அதிகமா இருக்கும். எளிமையான புரியும்படியான சொற்கள் மட்டுமே இவ்வகை பாடல்களில் இடம்பெறும்.
மரபு தொடரை பயன்படுத்துதல், குறிப்பாக உணர்த்துதல், கருத்து மற்றும் உணர்ச்சிகளை செயலாக காட்டுதல், குறையுடைய செய்திகளை கொண்டிருத்தல் போன்ற பண்புகளை இப்பாடல்கள் இயல்பாக பெற்றிருக்கும். ஏன்னா பெரிய இலக்கண கட்டமைப்பு கிடையாது. வெவ்வேறு காலத்தில் வாழ்ந்த மனிதர்களால் பாடப்பட்டதுனால இது எல்லாமே கண்டிப்பா மாறுபாடு இருக்கும். பேச்சு நடையினை பின்பற்றி ஒழுகும். இயற்கையோடு இணைந்து வாழ்க்கை நடத்தும் பாமர மக்களின் பாட்டுக்களாகிய நாட்டுப்புற பாடல்களில் உண்மை செய்திகளை இடம்பெறும். வட்டாரத்தன்மை மிகுந்திருக்கும். நாட்டுப்புற தெய்வங்களுக்கு சிறப்பிடம் தரப்படும். நடைமுறை வாழ்க்கையை எதிரொலிப்பதால் ஒரு நாட்டு மக்களின் நாகரிகம், பண்பாடு, பழக்க வழக்கம், வரலாறு, நடப்பு போன்றவற்றை அறிய உதவும். வாழ்க்கையின் சாதாரண சம்பவங்களான பிறப்பு, குழந்தை பருவ நிகழ்ச்சிகள், விளையாட்டுக்கள், காதல், பொருந்தா மனம், குடும்ப விவகாரங்கள், கிராம தொழில்கள், பஞ்சம், கிராம தேவைகள் முதலியவை இவற்றின் நுவல் பொருள்கள். யதார்த்தம், அன்றாட வாழ்வில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், மகிழ்ச்சி, கொண்டாட்டம் எல்லாத்தையும் பேசியிருக்காங்க. உள்ளதை உள்ளபடி கூறி யாவரும் புரிந்து கொள்ளும் தெளிவுடையனவாகவும், பண்பாடு, வரலாறு ஆகியவற்றை வெளிப்படுத்துவனவாகவும், வாழ்க்கையின் பல்வேறு சூழல்களுக்கேற்ப பாடப்படுவனவாகவும், இயற்றியவர் யார் என அறிய முடியாதனவாகவும், வாய்மொழியாக வழிமுறையாக குழந்தை முதல் பெரியவர் வரை பாடப்பட்டு வருவதாக இருக்கும் என்கிறார் ஆரு அழகப்பன் அவர்கள். ஏற்றப்பாட்டு, வல்லைப்பாட்டு, கண்ணன் பாட்டு, நடவு பாட்டு, தாலாட்டு பாட்டு, ஒப்பாரி பாட்டு, பரிகாச பாட்டு, கும்மி பாட்டு, விடுகதை பாட்டு, ஏசர் பாட்டு, வேல்பாட்டு, இசைப்பாட்டு என்பன போன்ற பல பெயர்களில் நாட்டுப்புற பாடல்கள் பாடப்பெறுகின்றன. நாட்டுப்புற பாடல்களின் வகைகள் அப்படின்னு பார்க்குறப்போ குழந்தை பாடல்கள், உணர்ச்சி பாடல்கள், தொழிற்பாடல்கள், சடங்கு மற்றும் பக்தி பாடல்கள், பொழுதுபோக்கு, கேலி மற்றும் கொண்டாட்ட பாடல்கள், கதை பாடல்கள் என்பவை எல்லா பாடல்களுமே பேச்சு நடையில் அமைவதால் செப்பலோசை தரும் வெண்டலைகள் சிறப்பாக பெற்று வரும். ஏன்னா பேச்சு வழக்கில் இருக்கிறதுனால பேச்சு வழக்குக்கான ஓசை செப்பலோசை தரும் வெண்டலைகள், வெண்பாவுக்கான ஓசையை தான் இதுவும் பெறுது. வெண்டலைகள் தான் இதுல சிறப்பா இருக்கு. குழந்தை பாடல்கள் இவை குழந்தைகள் பாடுபவை, விளையாட்டு பாடல் என்று அழைக்கப்படும். குழந்தைகளுக்காக பாடுபவை தாலாட்டு பாடல், வேடிக்கை பாடல் என இரு வகைப்படும். குழந்தை பாடல் மிகவும் எளிமையான சொற்களில் சிறு சிறு தொடர்களால் புலையப்பட்டிருக்கும். இவை பெரும்பாலும் உறவு முறைகள், செல்வச் சிறப்பு, பண்பு நலன் போன்றவற்றை வெளிப்படுத்துவதாக அமையும். தாலாட்டு பாடல்கள் கதை பாடல்கள் மற்றும் நீண்ட பாடல்களாய் அமையும். பிற தாலாட்டு பாடல்கள் சிறியனவாய் இருக்கும். கதை தாலாட்டு பெரும்பாலும் புராண கதைகளை அடியொற்றி அமையும். பாமர மக்களின் வாழ்க்கையில் புராணத்தின் தாக்கம் மிக்கிருத்தலை இது காட்டும். தாலாட்டு பாடல் பற்றி தொல்காப்பியர் உளவி மருங்கினும் கிளவதாகும் என்னும் நூற்பாவில் குறிப்பிடுகின்றார். தாள் என்றால் நாக்கு என்ற பொருள். நாக்கினை நீட்டி குலைத்து ஆட்டி ஒலி எழுப்புவதால் தாலாட்டு என பெயர் ஏற்படுது. தாலாட்டு, தாளேலோ, ராராட்டு, ஓலாட்டு, போராட்டு, தொட்டில் பாட்டு என பல பெயர்களால் தாலாட்டை குறிப்பர். குழந்தை கண்ணனை பற்றிய பெரியாழ்வாரின் தாலாட்டும், குழந்தை ராமனை பற்றிய குலசேகர ஆழ்வாரின் தாலாட்டும் நமக்கு கிடைக்கும் முதல் தாலாட்டு பாடல்கள். தாளேலோ தாளேலோ என்ற தொடர் ஒவ்வொரு பாட்டிலும் முடிவு தொடராக இடம்பெறுதலை காணலாம். இயைபு பிள்ளைத்தமிழ் என்ற சிற்றிலக்கிய வகையினை பாடியோர் தாளப்பருவம் என்று ஒரு தனி பருவத்தை அமைத்து 10 பாடல்களில் பாட்டு அமைத்துள்ளனர். இலக்கியத்தரம் வாய்ந்தவையாகலின் இவற்றை எளிய பாமர மக்களின் நாட்டுப்புற பாடல்களாக கொள்ளல் கூடாது. நம்ம தாலாட்டு பாடல்கள் நிறைய இலக்கிய தரம் இருக்கிறதுனால இதை நாட்டுப்புற பாடல்களுக்குள்ள அடக்க முடியாதுன்னு சொல்றாங்க சில பேர். சந்தம், ஓசை நலம் ஆகியவற்றை பெற்று நிற்கும் தாலாட்டு பாடல்கள் ஓராட்டு, ஈராட்டு என்ற ஓசை அடிப்படையில் பாகுபாடு செய்யப்படல் வேண்டும். தாலாட்டு பாடல்களின் இசையை நீலாம்பரி ராகம் என்ற கர்நாடக சங்கீதத்தார் குறிப்பிடுவார். தாலாட்டு பாடலுக்கு கர்நாடக இசையில நீலாம்பரி ராகத்தை சொல்றாங்க. மாரியம்மனே குழந்தையாய் பாவித்து மாரியம்மன் தாலாட்டு பாடும் வழக்கமும் உண்டு. பாண்டி படிமுத்து கண்ணே நீ பஞ்சவர்கள் ஆண்ட முத்து, 1000 முத்துநிலை ஆராய்ந்து எடுத்த முத்து, 90 முத்துநிலை கண்ணே நீ துளாவி எடுத்த முத்து. பாட்டி அடித்தாலோ பால்வார்க்கும் சங்காலே, அத்தை அடித்தாலோ அரளிப்பூ சென்றாலே. அழுவதற்கான காரணம் கேட்டு பாடியது. தாய்க்கும் குழந்தைக்குமான உறவை போறாங்க. ஆறும் அடிக்கவில்லை அந்நியரும் தீண்டவில்லை, தானே அழுகின்றான் தாயார் மடி தேடி. ஆறும் அடிக்கவில்லை ஐவிரலும் தீண்டவில்லை, அவனா அழுகின்றான் ஆத்தாள் மடி தேடி. அடுத்த குழந்தைக்கு ஆசைப்படக்கூடிய தாயோட மனநிலை பாட்டிலே வெளிப்படுது. ஆறும் அடிக்கவில்லை ஐவிரலும் தீண்டவில்லை, தானா அழுகின்றான் தம்பி துணை வேணும் என்று, அவனா அழுகின்றான் ஆத்தாள் மடி தேடி என்று. அடுத்து தாய் தன் அண்ணனின் அன்பை சுற்றி அந்த குழந்தையோட தாய் மாமா பத்தி தான் குழந்தைகிட்ட பாடல் வழியாக சொல்றா. வெள்ளிச்சங்கால் ஊட்டினால் வித்தை குறையும்னு, பொன்னுச்சங்கால் ஊட்டினால் புத்தி குறையும்னு, நடுக்கடலில் மூழ்கி நாடானூர் சங்கெடுக்க, திருப்பார் கடல் மூழ்கி திருமாலின் சங்கெடுக்க, சட்டென்று எழுந்து சென்று விட்டார் உன் மாமன். உன் மாமன் வெள்ளிலேயோ தங்கத்தையோ சங்கு கொண்டு வர மாட்டானா, கடல்ல மூழ்கி சங்கு எடுத்துட்டு வருவானா. நாடானூர் சங்கு எடுக்கிறதுக்காக போயிருக்கான். அப்படி இல்லைன்னா திருப்பார் கடல்ல மூழ்கி திருமாலின் சங்கையாவது உன் மாமன் கொண்டு வந்திருக்கான். ஏன்னா அவன் அவ்வளவு பிரியமானவன் நம்ம மீது அப்படின்னு சொல்லி பாடுறான்.
அடுத்து கட்டெரும்பு பற்றி குழந்தையை அச்சுறுத்தி அமைதிப்படுத்துதல். இதெல்லாம் பல வகை இருக்கு குழந்தையை தூங்க வைக்க. இங்க எறும்பை பத்தி சொல்றா. காரார் குழலாய் கடிக்க வந்த கட்டெரும்பு காலுக்கு பீலி கட்டி கைக்கு வெள்ளி காப்புமிட்டு நெற்றிக்கு சித்தி கட்டி நிற்க தந்த கட்டெரும்பு. அடுத்து விளையாட்டு பாடல் நமக்கு நல்லாவே தெரியும். நிலா நிலா வா வா நில்லாமல் ஓடி வா மலை மேல ஏறி வா மல்லிகைப்பூ கொண்டு வா. சடுகுடு விளையாட்டு பாடல்கள் இந்த காலத்துல மறைஞ்சு போச்சு. அப்பெல்லாம் நிறைய பாடல்கள் பாடுவாங்க அந்த கபடி விளையாட்டப்போ. அது உணர்ச்சி பாடல்கள் காதல் புலம்பல் போன்ற பொருள்களில் அமையும் பாடல்கள் உணர்ச்சி மிகுதி உடையவை ஆகையால் அவற்றை உணர்ச்சி பாடல்களாக கொள்வர். இவ்வகை பாடல்களில் கற்பனை உயர்வு நகர்ச்சி அணி ஆகியவை மிகுந்திருக்கும். குறிப்பாக காதலர் பாடும் பாடல்களில் பொருள் அழகும் ஓசை நயமும் நையாண்டியும் மிக்கிருக்கும். காதற் பாடல்கள் பற்றி சொல்றப்ப பெரும்பாலான காதற் பாடல்கள் பண்டைய அகப்பொருள் மரபின் முதல் கரு உரு என குறிப்பிடப்படும்படியான பொருள் அமைதி துறைக்குள் அடங்கும். மன்னிக்கணும், பொருள் அமைதி இவ்வகை பாடல்களில் காணப்படவில்லை. ஆனால் அகப்பொருள் துறைக்குள் அடங்கும். முதல் கரு உரி அந்த கட்டுக்கோப்பு இதுக்குள்ள இருக்காது. ஆனா அந்த துறை அகப்பொருள் துறையாதான் அமையும். ஒருதலை காமமாகிய கைக்கிளை பொருந்தா காமமாகிய பெருந்திணை ஆகியவற்றை பின்பற்றி செவ்வியல் இலக்கிய பாக்கள் பெரும்பாலும் படைக்கப் பெறுவதில்லை. பிற்காலத்தில் தோன்றிய விரலி விடுத்துவது கூலப்ப நாயக்கன் காதல் போன்றவை அத்தகையவாயின. இந்த கைக்கிளையும் பெருந்தினையும் நம்ம பொருந்தா காதமம் அப்படின்ற பகுதியில நம்ம தனியா பிரிச்சு வச்சுட்டோம். அகப்புற திணைகளா வச்சுட்டோம். ஆனா நாட்டுப்புற இலக்கியங்கள் அதை ரொம்ப விரிவா பேசுது. ஏன்னா சமூகத்தில் இருக்கக்கூடிய நடைமுறை தான் இது. அதனால அதை தவிர்க்க முடியாது. அதுக்கு சான்றாதான் இங்க ரெண்டையும் சொல்றாங்க. விரலி விடுத்துவது கூலப்ப நாயக்கன் காதல். விரலி விடுத்துவதுங்கிறது கைக்கிளை பாடலாகவும் கூலப்ப நாயக்கன் காதல் பெருந்திணை காதலையும் பேசு. அவை அறிஞர்களால் போற்றப்படவில்லை. இத்தகைய விளக்கு நாட்டுப்புற பாடல்களில் இல்லை. தங்கு தடையற்ற கட்டுப்பாடற்ற போக்கு நாட்டுப்புற பாடல்களில் இயல்பாய் உள்ளது. கூடா ஒழுக்கம் பற்றியும் மாறுபட்ட வயதும் ஏற்றத்தாழ்வுள்ள கல்வி அறிவும் கொண்ட காதலர்கள் பற்றியும் பாடப்பட்ட பாடல்கள் நாட்டுப்புறவியலில் விரவி காணப்படுகின்றன. இழிவான கொச்சை சொற்களும் இழி வரலாறுகளும் கூட இவற்றில் நிலவுகின்றன. தண்ணி குடமெடுத்து தனி வழியே போற பொண்ணே தண்ணி குடத்தினுள்ளே தழும்புதடி என் மனசு என்பது ஆண்பார் கைக்கிளை பாடல். வாழைப்பழமே என்றன் வலது கையில் சர்க்கரையே ஏல கிராம்பே உன்னை என்ன சொல்லி கூப்பிடட்டும் என்பது பேர் வினாதல் என்னும் அகத்துறை சார்ந்த பாடல். குறுக்கால் பிளந்த கோவை பழம் ஒன்றை நறுக்கென்று கடித்துண்ண நான் கனவு கண்டேனே என்ற பாடல் தலைவன் கனவோடு மயங்கள் என்னும் அகப்பொருள் துறை மெய்ப்பாட்டிற்கு உரியது. பொட்டு கரைய பிறை நெற்றி நீர் துளிக்க கட்டுந்துகில் களைய கழுத்து வடம் புரள மார்பு பதைப்பதைப்பதென்ன மலர்கண்கள் சிவப்பதென்ன. இப்பாடல் தலைவியை ஐயுற்ற நற்றாய் அல்லது செவிலித்தாய் அவளை வினவுவதாய் அமைந்துள்ளது. ஆழ மரமுறங்க அடிமரத்து கிளியுறங்க உண்மடியில் நான் உறங்க உலகம் பொருட்களையே என்பது ஊர்பெண்டில் கூறும் அலரினை அஞ்சிய காதலி காதலிடம் கூறுவது. அலர் அச்சம். பட்டம் போல் நெற்றி பவளம் போல் வாயழகி முத்துப்போல் பல்லழகி முன்போக கண்டீரோ என்பது உடன்போக்கு மேற்கொண்ட தலைவியை தேடிச் செல்லும் தாய் கண்டோரை வினவுவதற்கான துறையை சார்ந்தது. மரபு ஓமைகள் நாட்டுப்புற பாடல்களில் மிக்க காணப்படுகின்றன. இப்பாடல் எடுத்துக்காட்டு. சோழன் விதைக்கக்குள்ளே சொல்லிற்று போனது போல் சோழன் பயிராச்சே மச்சான் நீ சொன்ன கதை பொய்யாச்சே என்பது கற்பு கால பிரிவில் பிரிந்து போன கணவன் சொன்ன நாளில் திரும்பாமை குறித்து புலம்பும் பாடல். நெய்தலுக்குரிய உரிப்பொருள். அடுத்து சோளச்சோறு தின்ன மாட்டேன் சொன்னபடி கேட்க மாட்டேன் நரைச்ச கிழவன் கேட்டே நான் இருந்து வாழ மாட்டேன் என்பது கிழவனை இரண்டாம் தாரமாக மணந்து கொண்ட குமரி பெண்ணின் குமரல். அகப்பொருள் இலக்கணப்படி இது இளமை திறம் என்னும் துறையில் அமைந்த பெருந்திணை பாடல். இங்கு சோளச்சோறு தின்ன மாட்டேன் என்பது உள்ளுரையாகி கிழவனிடம் பெறும் சுகத்தை எள்ளி நகையாடியது. அரிசி குத்தி மடியில் வைத்து ஆவாரம் பூ பொட்டு வச்சு சொருகு கொண்டை வெள்ளையம்மா நீ சோறு கொண்டு வாரதெப்போ என்பதில் சோறு கொண்டு வருதல் என்பது குறியீடு. எனக்கு நீ மனைவியாதல் எப்போது என்று காதலன் குறிப்பாய் கேட்பதாக அமைந்தது. புல்லு அறுக்கையிலே புளியம்பூவும் கொண்டு போனேன் புளியம்பூ வாட தட்டி நான் புல்லறுக்க மறந்து விட்டேன் என்பது புளியம்பூ என்பது குறியீடாக காதலனை குறித்தது. இங்கு வாடை என்பது காதலை குறிக்கும். ஒப்பாரி. உற்றார் உறவினர் இறந்தபோது செயலற்ற நிலையில் புலம்பி எழும் பாடல்கள் கையறு நிலை எனும் புறத்திணைக்குரியதாக தொல்காப்பியர் கருதினார். கலிந்தோர் தெய்யத்து அழிப்படர் உருகி ஒளிந்தோர் புலம்பிய கையறு நிலை என்பது தொல்காப்பியர் அந்த புறத்திணைக்கு ஒப்பாரிக்கு சொல்லக்கூடிய அந்த நூற்பா. இக்காலத்தில் அதனை ஒப்பாரி என்பர். அதியமான் இறந்தபோது ஔவையார் பாடிய சிறியக்கல் பெரினே எமக்கீயும் மண்ணே என தொடங்கும் புறநானூற்று பாடல் செவ்வியல் இலக்கியத்தில் வரும் கையறு நிலை பாடல். கோவலன் கொலையுண்டமே அறிந்த கண்ணகி புலம்பல் சிலப்பதிகார காப்பியத்திலும் உதயகுமாரன் கொல்லப்பட்டமைக்காக மணிமேகலை ராசமாதேவி ஆகியோர் புலம்புதல் மணி இடம்பெற்றுள்ளன. தசரதனின் இறப்பு செய்தி கேட்ட ராமன் புலம்பல். மகனை இழந்த சந்திரமதி புலம்பல்.
அபிமன்யுவை இழந்த அர்ஜுனன் புலம்பல் போன்ற காப்பிய புலம்பல்கள் அவலச்சுவையை மிகுவிப்பவை. இச்செவ்வியல் இலக்கியங்களுக்கு வழிகாட்டியாக விளங்கியவை நாட்டுப்புற கையறு நிலை பாடல்களை எனில் மிகையன்றே. அததான் ஒப்பாரி அப்படிங்கிறார். செங்கல்லு கட்டிடங்கோ செதறாது மின்னு இருந்தோம், செங்கல்லு கட்டிடங்கோ செதற மழை பெஞ்சதென்ன. குழந்தையை பறி கொடுத்த தாய் கணவனை இழந்த மனைவி பாரா. கட்டெரும்பு மொய்க்க மொய்க்க காலிரண்டும் தொங்க தங்க கருப்பு குதிரை மேலேறி நீங்க கைலாசம் போனீங்க. அண்ணனை இழந்த தங்கை பாரா. எட்டுக்கட்டு புஸ்தகங்கோ எழுதுறது ராமகவி, எங்கண்ணா எழுதி வெளியில வந்தா 8 மணி அடிக்கும். ஒப்பாரி பாடல் அடிகள் வெண்டலைக்கு பெரிதும் பெற்றிருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நெடுஞ்சீர் வண்ணம் பெற்று நடக்கும். இவைகள் ஏகாரமும் ஓகாரமும் அவலச்சுவை மிகுத்து காட்டும். ரொம்ப முக்கியம். ஏகாரமும் ஓகாரமும் அவலச்சுவை மிகுத்து காட்டக்கூடிய ஓசை கொண்டவை. தொழில் பாடல்கள் வல்லைப்பாட்டு, ஏற்றப்பாட்டு, நடவு பாட்டு போன்றவை தொழில் பாடல்களாய் உள்ளன. வேலை செய்ததால் ஏற்படும் களைப்பு தெரியாமல் இருப்பதற்காக இவைகள் பாடல்கள் பாடப்படுகின்றன. இவ்வகை பாடல்களில் ஆழமான பொருளுணர்ச்சி அமைந்து விடுதல் உண்டு. மூங்கில் இலை மேலே தூங்கும் பனி நீரை வாங்கும் கதிரோன் என்பது ஏற்றப்பாட்டு. நடவு பாடல் கொடுத்துருக்காங்க. காடு வெட்டி கல் பொறுக்கி கம்பு சோளம் தின விதைச்சி, மேடு வெட்டி முள் பொறுக்கி முத்துச்சோளம் திணை விதைச்சி, வெள்ளையானை உழுது வர வேடர் மக்கள் திணை விதை. சடங்கு மற்றும் பக்தி பாடல்களை பற்றி சொல்லப்போ திருமண நிகழ்ச்சிகளில் பாடப்படும் வாழ்த்து பாடல், நலுங்கு பாடல் போன்றவை சடங்கு பாடல்களுக்கு எடுத்துக்காட்டு. கிராம தேவதைகளை குறித்த வழிபாட்டின் பாடல்களை நாட்டுப்புற பாடல்கள், பக்தி பாடல்கள் எனலாம். ஒன்றாம் கரகமடி தாயே அது ஓடி வரும் பொன்கரகம். கருப்பண்ணசாமி திருமால், குருநாத சுவாமி முருகன், மழுவராயன் சிவன் ஆகிய நாட்டுப்புற கடவுளாரின் வழிபாடுகள் பண்டைய தமிழ் வழிபாட்டை நினைவூட்டுவன. இந்த கருப்பண்ணசாமி என்பது திருமாலோட மாற்று வடிவம் அப்படிங்கிறார். குருநாத சாமி என்பது முருகனையும், மழுவராயன் என்பது சிவனையும். மழு என்னும் ஆயுதத்தை கையில் ஏந்தியவன் மழுவராயன். ஆனா இவங்க எல்லாத்தையும் நம்ம கிராம தெய்வங்கள்னு சொல்லிட்டு இருக்கோம். இது தமிழ் வழிபாட்டினை நினைவூட்டுவனாக அமைது. அங்கு சாமி அழைக்கவும் பேய் பிசாசுகளை விரட்டவும் பாடப்படும் பாடல்கள் மிகுந்த ஓசை நயம் சான்றாவை உள்ளன. பொழுதுபோக்கு மற்றும் கொண்டாட பாடல்கள் கும்மி பாட்டு, கோலாட்ட பாட்டு, பரிகாச பாட்டு, ஏசல் பாட்டு போன்றவை இவற்றில் அடங்கும். கொஞ்சம் கிளிமொழி கோதையரை களி கூர்ந்து கும்மி அடியுங்கடி. கொஞ்சம் கிளிமொழி கோதையரே களி கூர்ந்து கும்மி அடியுங்கடி என்பது இந்த கும்மி பாடலுக்கான சான்று. அடுத்து கதை பாடல்கள் அப்படின்னு பார்க்குறப்ப தெருக்கூத்து, கலைக்கூத்து, கணியன் கூத்து, பாவை கூத்து, பொம்மலாட்டம் போன்ற கூத்து வகைகளுக்குரிய பாடல்களும், அள்ளி அரசாணி மாலை, பவளக்கொடி மாலை, ஏணி ஏற்ற முதலிய அம்மானை பாடல்களும், தேசிங்கராசன் கதை, ராமப்பையன் அம்மானை, ஐவகை ராசாக்கள் கதை, மதுரை வீரன் கதை, முத்துப்பாட்டன் கதை, கட்டபொம்மன் கதை போன்ற வரலாற்று கதை பாடல்களும், சித்தையன் கொலை சிந்து, மம்பட்டியான் கொலை சிந்து முதலிய கொலை சிந்து பாடல்களும் கதை பாடல்களுக்கு உரியன. காத்தவராயன் கதை, அண்ணன்மார் சுவாமி கதை, சுடலைமாறன் கதை போன்றவை சிறுதெய்வ வழிபாட்டு கதை பாடல்கள் ஆகும். பெண் வேடத்தில் அல்லிராணியை சந்தித்து பேசும் அர்ஜுனன் கதை சொல்வதாக கூறி தன் பெருமையை தானே பாராட்டி மொழியும் காட்சி இதோ. அரசாணி மாலையில் வரக்கூடிய பாடல். ஆனால் அழகு மன்னன் அல்லியர்க்கு கதையுரைப்பான், குருகுல மங்கி சமாம் குந்தி மக்கள் 5 பேரா. பாண்டுராசன் பெற்றெடுத்த பஞ்சவர்கள் 5 உண்டு. தருமருக்கே நேரிலையான் தாக்குடைய வீமராசன். வீமனுக்கு நேரிலையான் வில்லாங்கும் அர்ச்சுனன் கான். மீசை முறுக்கழகன், விழியிலே கருப்பழகன், நாவுதனில் நட்சத்திரம், நயனவிழி பார்வையினன். முத்துப்போல் பல்லழகன், முதுகினிலே மச்சரேகை, முன்னிலும் பின்னழகன், மோக கண்ணி மணவாளன். பின்னலிலும் முன்னழகன், பெண்களுக்கு மணவாளன், அர்ஜுனனை போல் அழகுடையார் யாருமில்லை. இது யார் பாடுறான்? அர்ஜுனனே பாடுறான் தன்னை பத்தி அள்ளி அரசாணி மாலையில. இக்கதை பாடல்கள் முழுதும் ஒரே வகையான யாப்பை கொண்டு நடக்கும். வாய்மொழியில் பரம்பரையாக பெரும்பாலும் மனனம் செய்து வைத்துக் கொண்டு பாடப்படும். எளிய சொற்தேர்வு, தற்சார்பற்ற பொருண்மை போன்ற நடை அமைதிகளை பெற்று விளங்கும். நாட்டுப்புற கதை பாடல்களே அன்றி நாட்டுப்புற உரைநடை கதைகளும் நாட்டுப்புறவியற்கு உரியன. பாட்டி கதை, மதன காமராசன் கதை, விக்ரமாதித்தன் கதை, பஞ்சபாண்டவர் வனவாசம் போன்றவை இன்றும் குக்கிராமங்களில் உள்ள பாமர மக்கள் படித்தும் கேட்டும் இன்புறுகின்றனர். விடுகதை, பழமொழி போன்றவர்களும் நாட்டுப்புற இலக்கியங்களாக கருதத்தக்கவை. பழமொழியை தொல்காப்பியர் முதுமொழி என குறிப்பிட்டுள்ளார். பழமொழி பாமர மக்களின் உலகியல் அறிவை மேம்படுத்த உதவுகின்றன. சகுனம் பார்க்க பற்றி சொல்ற பாடல்கள் நிறைய உண்டு. ஆடிப்பட்டம் தேடி விதை, மின்னுவதெல்லாம் போனால் இதெல்லாம் பழமொழி. வால் நீண்ட கரிக்குருவி வளமிறந்த இடம் போனால் சகுனம். கால்நடையாய் போனவர்கள் கனக தண்டி ஏறிடுவார் அப்படிங்கிறது பழமொழியிலேயே சகுனம் பற்றிய செய்திகளை சொன்ன பாடல். விடுகதை தொல்காப்பியர் பிசி என்று கூறுவார். இது பாமர மக்களின் அறிவு கூர்மை வளர்க்க பயன்படுகிறது. விடுகதைக்கு எடுத்துக்காட்டு: பதைக்கின்றால், குதிக்கின்றால், பக்குவமாகின்றால், பந்திக்கு போகின்றால். அவள் யார்? சோறு பானையில குதிக்குதான், பதைக்குதான், பக்குவமாக தான் பந்திக்கு போகுது. தெருக்கூத்து, ஒயிலாட்டம், பொய்க்கால் குதிரை போன்ற நாட்டுப்புற கலைகளிலும் அவற்றிற்குரிய பாடல்கள் பாடப்பெறும்.
காவடி பாட்டு சொல்றாங்க. பால் காவடி வந்திருக்கு பழனி ஆண்டவன் சன்னதிக்கு. நாட்டுப்புற இயல் அடுத்த இலக்கிய வரலாறு. இயற்கையோடு இயைந்து வாழும் சமூகத்தின் ஒட்டுமொத்தமான உணர்ச்சிகளை பிரதிபலிப்பது நாட்டுப்புற இயல். நாட்டுப்புற ஆடல்கள், கூத்துக்கள், கைவினை கலைகள், விளையாடல்கள், கதைகள், பாடல்கள், கதைப்பாடல்கள், விடுகதைகள், பழமொழிகள் முதலானவை வாயிலாக நாட்டுப்புற மக்களின் சிந்தனைகள் உணர்ச்சி பிரதிபலிப்புகளாக வெளிப்படுகின்றன. நாட்டுப்புற இயல் வரலாறு அப்படின்னு பார்க்கிறப்போ கிபி 17ஆம் நூற்றாண்டில் நாட்டுப்புற இயல் மீது இங்கிலாந்து அறிஞர்களின் பார்வை சென்றது. கிபி 19ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் காஷ்மீர் மாநிலத்தில் ஜி. எச். லெய்டனார் முதலில் நாட்டுப்புற இயல் ஆய்வில் ஈடுபட்டார். பின்னர் பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், பீகார் முதலான இடங்களில் பல ஆய்வறிஞர்கள் தோன்றினர். தமிழ்நாட்டு நாட்டுப்புற பாடல்களை முதலில் மு. அருணாச்சலம் அவர்கள் 1943இல் காற்றில் மிதந்த கவிதை என்ற பெயரில் வெளியிட்டார். நாட்டுப்புற இயலின் 5 முக்கிய பண்புகள்: வாய்மொழியாக பரவுதல், மரபு வழிபட்டது, பல்வேறு வடிவங்களாக திரிபடைதல், ஆசிரியர் இல்லாமை, ஒருவித வாய்ப்பாட்டுக்குள் அடங்குவது என்னும் 5 பொதுப்பண்புகள் நாட்டுப்புற இயலின் முக்கிய பண்புகளாக விளங்குகின்றன. கள ஆய்வு முறை அப்படின்னு பார்க்குறப்போ நாட்டுப்புற இயல் ஆய்வில் கள ஆய்வு முறை ஃபீல்டு ஒர்க் இன்றியமையாதது. களப்பணி புரியும் ஊர்களை தேர்ந்தெடுத்தல், தகவலாளிகளை தேர்ந்தெடுத்தல், காலமும் பொழுதும், வினா நிரல் பட்டியல், உற்று நோக்கல், பேட்டி முதலாயன களப்பணியில் முக்கிய இடத்தை பெறுகின்றன. நாட்டுப்புற இயல் ஆய்வு கோட்பாடுகள் அப்படின்னு பார்க்குறப்போ கதைகளின் தோற்றம் பரவிய விதம், அதற்குரிய காரணங்களை அடிப்படையாக கொண்டு ஆய்வது வரலாற்று புவியியல் கோட்பாடு. ஆதாரம் கிடைக்காத ஒரு காலகட்டத்தின் வரலாற்றை நாட்டுப்புறவியல் சான்றுகளை கொண்டு உருவாக்குவது வரலாற்று மீட்டுருவாக்க கோட்பாடு. அடிமைப்பட்டு கிடந்த நாடுகளில் அந்நியருக்கு எதிராக இயக்கமாக நாட்டுப்புறவியல் உருவாக்கப்பட்டது. இலட்சிய கோட்பாடு. ஓரின மக்களின் பண்பாட்டில் நாட்டுப்புற இயலின் பயனையும் அவை வகிக்கும் பங்கினையும் ஆராய்வது செயல்திறன் கோட்பாடு. நாட்டுப்புற கதைகளுக்கு பாலியல் குறியீட்டு விளக்கம் அளிக்க முனைவது உளவியல் ஆய்வு கோட்பாடு. இவ்வாறு பல புதிய ஆய்வு கோட்பாடுகளின் அடிப்படையில் நாட்டுப்புறவியலை ஆய்ந்து புரியும் நோக்கு வளர்கின்றது. நாட்டுப்புறவியலும் பிற இயல்களும் மானிடவியல், சமூகவியல், வரலாற்றியல், தத்துவ இயல், மொழியியல் முதலான பல இயல்களுடன் ஒப்பிட்டு நாட்டுப்புற இயல் ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றது. மாநில சமுதாயத்தின் அனைத்து வழக்காறுகளுடன் நாட்டுப்புறவியல் பின்னி பிணைந்துள்ளதால் அனைத்து துறைகளோடும் நாட்டுப்புறவியல் தொடர்பு கொண்டுள்ளது. நாட்டுப்புற இயல் ஆய்வறிஞர்கள் அப்படின்னு பார்க்குறப்போ ஆறு அழகப்பன் நாட்டுப்புற பாடல் திறனாய்வு என்னும் நூலையும், அன்னகாமு ஏட்டில் எளிதா கதைகள் என்னும் நூலையும், கீவா ஜெகநாதன் பல்லாயிரக்கணக்கான நாட்டுப்புற பாடல்களின் தொகுப்பாக மலையருவி என்ற நூலையும், வள்ளியப்பா பாமர மக்களின் பரம்பரை பாடல்கள் என்னும் நூலையும் எழுதியுள்ளனர். வானமாமலை நாட்டுப்புறவியலை தமிழகத்தில் தனியொரு துறையாக வளர்த்தவர். எனவே வானமாமலை நாட்டுப்புறவியலின் தந்தை என போற்றப்படுகின்றார். வே. சரஸ்வதி வேணுகோபாலும் மு. ராமசாமியும் இணைந்து வெளியிட்ட கள ஆய்வில் சில அனுபவங்கள் கள ஆய்வு பற்றி விவரிக்கின்றது. தே. லூர்து அவர்கள் நாட்டார் வழக்காற்றியல் ஒரு அறிமுகம் என்னும் நூலை வெளியிட்டுள்ளார். சு. சக்திவேல் அவர்கள் நாட்டுப்புறவியல் ஒரு அறிமுகம், நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் நூல்களையும் படைத்துள்ளார். இத்துடன் நாட்டுப்புறவியல் குறித்த செய்திகளை நிறைவு செஞ்சுக்கலாம். இனிவரும் காலங்களில் UG TRB நியமன தேர்வுக்கான அனைத்து படப்பகுதியும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன். அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழாசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள். மீண்டும் மற்றொரு காணொலி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.